மத்திய அரசு தரப்பிலும் மற்றவர்களும் கூறுவது என்னவென்றால் இந்தியா ஒரு வல்லரசாக திகழ வேண்டுமென்றால் மாநிலங்களுக்கான அந்த உரிமை என்பது ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் தான் இருக்க வேண்டும் இன்றைய காலகட்டத்தில். அது மாநிலங்கள் ஒட்டுமொத்த ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு ஒப்பதான் இந்த தேசிய அளவில் நாங்கள் திட்டங்கள் தீட்டப்படுகிறது. இதில் அரசியல் ரீதியாகவோ அல்லது அந்த கட்சி ஆளும் கட்சியின் சார்பாகவோ எந்த விதமான திட்டங்களையும் நாங்கள் தீட்டவில்லை என்று அவர்கள் தொடர்ந்து அந்த விளக்கங்களை அளித்து வருகிறார்கள். இந்தியா வல்லரசாக வேண்டுமென்றால் மாநில சுயாட்சி என்ற முழக்கம் இன்றைய காலகட்டத்திற்கு அது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று வெளிநடப்பு செய்த அந்த பாஜகவர் கூறியிருக்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? அல்ல, அவர்களுக்கு போதிய போதனைகள் இல்லை என்று நான் நம்புகிறேன். ஒரு ஒன்றிய அரசு வலிமை என்பது பாகிஸ்தானோடு மோதுவதற்கு, சைனாவோடு மோதுவதற்கு, அமெரிக்காவோடு மோதுவதற்கு உங்களிடம் பொருளாதார கொள்கை இருக்கிறதா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அமெரிக்காக்காரன் ஒரு தளத்தில் இயங்கினால் சைனாக்காரன் டீப் சீக்குன்னு அடுத்த தளத்தில் இயங்குகிறானே, உங்களிடம் என்ன இருக்கிறது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றி பிரதமர் பேசுவாரா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறதுனுடைய அடிப்படை அனுமானம் என்னென்று அமித்ஷா பேசுவாரா? இங்கே இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் விவாதிப்பார்களா? நான் கேட்கிறேன். ஒரு நாடு வல்லரசு என்பது நீங்கள் அடுத்த நாட்டோடு போட்டி போட வேண்டும். மாநிலங்களிலிருந்து உரிமைகளை பெற்றுக் கொள்வதால் நீங்கள் வலிமை பெற்று விட்டீர்கள் என்ற அர்த்தமா? பையனிடம் இருக்கிற அருவாளை தகப்பன் கையிலே பறித்து கொண்டால் உடனே அவர் வலிமைசாலியா? அவர் பலசாலியா? எதிரிடம் இருக்கிற ஈட்டிக்கும் ஆயுதமும் அவன் பீரங்கி என்று போய் கொண்டிருக்கிறான். நீ பீரங்கி தயாரிப்பதில் உன்னுடைய வீரத்தை காட்டுவதை விட்டுவிட்டு பிள்ளைகளோடு சண்டை போடுவதா? இதுதான் உனக்கு வலிமையா? ஒரு தேசத்தின் வலிமை என்பது பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கு நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? கடந்த 10 ஆண்டுகளில் உங்களுடைய பொருளாதாரம் எவ்வளவு நலிவடைந்திருக்கிறது என்பதை உலக நாடுகள் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறது. மக்கள் நிம்மதியாக வாழ்கிறார்களா? இந்த நாட்டில், இந்திய நாட்டில் கல்வியிலே நீங்க என்ன வளர்ச்சி தந்திருக்கிறீர்கள்? சிம்புல் பறவையில் புல்புல் பறவையில் பறந்து வந்தார் சாவர்கர் என்பதுதான் அறிவியல் பாடமா? ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல அமெரிக்காக்காரன் ஒரு பேஸ் இறக்கணும், $100 பில்லியன் இறக்கணும்னா $150 பில்லியன் நான் இறக்குவேன் சைனா போட்டி போடுறான். அது வலிமை. அப்படி நீங்க பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கீங்களா? சைனாக்காரன் 4000 ஸ்கொயர் கிலோமீட்டர் இடத்தை பிடிச்சி வச்சிருக்கிறான்னு சொல்லி ராகுல் காந்தி பாராளுமன்றத்தில் பேசுறாரு. உங்களால் அதுக்கு பதில் பேச முடிஞ்சதா? நீங்க என்ன வலிமையா இருக்கீங்க? நீங்க வந்த பிறகு என்ன வலிமையா இருக்கிறது? நீங்க வாங்கினீங்களே பீரங்கி, காங்கிரஸ் பேரரசு, காங்கிரஸிலே நாங்கள் இருக்கிற போது போட்ட கையெழுத்து. அந்த ஃபைல்ல நீங்க வாங்கினதுல நாங்க கொடுத்ததை விட 6 மடங்கு நீங்க அதிகமா கொடுத்து வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னா அந்த ஃபைலையே காணோம்னு சொல்லிட்டார நிர்மலா சீதாராமன். இதுதான் நீங்க வலிமையா இருக்கிற அழகான்னு கேட்கிறேன் நான். இந்தியாவின் வலிமை என்பது வெளி நாடுகள் பயப்படக்கூடிய வகையில் வளர்வது தானே தவிர மாநிலங்களிடம் இருக்கிற உரிமைகளை பறித்துக் கொள்வது என்பது வலிமை என்று சொன்னால் இதை கேட்கிறவன் கேனையன் என்று நினைக்க மாட்டானா? இப்படி பேசுகிறவர்களே அது சரியா? ஒரு நாட்டின் வலிமை எது? சொல்லுங்கள். ஓகே சார், இது மாநிலங்களோட வளர்ச்சி தான் அந்த ஒரு நாட்டினுடைய வலிமை அப்படின்னு சொல்றீங்க. இல்லை நான் இப்போ என்ன சொல்றேன், இப்போ ஏற்கனவே இது 70களில் இருந்து இந்த மாநில மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சிங்கிற முழக்கம் ஒவ்வொரு அதிமுக மாநாடுகளிலும் சரி, அந்த கூட்டங்களிலும் சரி, அது தீர்மானமாக அதிமுக மாநாடுகளிலும் சரி, அது திமுக மாநாடு அல்லது திமுகவோட கட்சி பொதுவான ஒரு முக்கியமான ஒரு பொதுக்குழு கூட்டமோ அல்லது ஏதோ ஒரு முக்கியமான அந்த கூட்டங்களில் தீர்மானமாக நிறைவேற்றப்படுவது வழக்கமாக கொண்டே இருக்கிறது. இது இந்த மாநில சுயாட்சிக்கான அந்த எல்லை எதுன்னு நினைக்கிறீங்க சார்? ஏன்னா தொடர்ச்சியாக அந்த தீர்மானம் கிட்டத்தட்ட ஒரு 70-80 ஆண்டுகளாகவே நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் அந்த மாநிலங்களுக்கான உரிமைகள் மாறுபட்டு கொண்டே இருக்கிறது. இப்போதைக்கு இந்த ஜிஎஸ்டி நீட் பிரச்சனை போல மாறுபட்டு கொண்டே இருக்கிறது. இது ஒவ்வொரு முறையும் இந்த சுயாட்சி கோரிக்கையை நம்ம எழுப்பிக் கொண்டே இருக்கிறோம். இது ஒரு முழுமை பெற்ற இந்த சுயாட்சி உரிமை என்பதாக நீங்க எப்படி எதை கருதுறீங்க சார்? அதாவது ஒன்றும் இல்லை, நான் சொல்லுவது தமிழ்நாடு மாநிலம் நாங்கள் சுதந்திரமாக இந்த இந்தியாவில் இருக்கிறோம் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கான உரிமை. பிரச்சனையை பெருசா பேசலையா? மற்ற மாநிலங்களும் இந்தியாவோட ஏதாவது ஒற்றுமையாக தான் இருக்குன்னு அவங்க அதை கடைபிடிக்காங்க. நம்ம இந்த மத்தியில் கூட்டாட்சி மாநில சுயாட்சிங்கிறது திமுக ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இந்த முழக்கம் இருக்காதான் சொல்றேன். இன்றைய காலகட்டத்தில் திமுக ஆரம்பிச்சதுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். திமுக ஆரம்பித்ததற்கு பிறகு 8 மாநிலங்கள் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்கிற கோரிக்கையை மாநில உரிமைகள் வேணும் என்பதை கர்நாடகா நிறைவேற்றி இருக்கிறது, ஆந்திரா நிறைவேற்றி இருக்கிறது, கேரளா நிறைவேற்றி இருக்கிறது, மேற்கு வங்கம் நிறைவேற்றி இருக்கிறது, பஞ்சாப் நிறைவேற்றி இருக்கிறது. இன்னும் ஒருபடி சொல்லுகிறேன்,
குஜராத்தில் இருந்த அன்றைய காங்கிரஸ் தலைவர்களும் இதற்கு வரவேற்பு தெரிவித்திருந்தார்கள், ராஜமன்னார் கமிட்டி. அதையும் தாண்டி சொல்லுகிறேன், இலங்கையில் போராடி கொண்டிருந்த மேதகு பிரபாகரனும் தனக்கு ஒரு தனிநாடு அமையுமேயானால் ராஜமன்னார் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் போல் அமைய வேண்டும் என்று கேட்கக்கூடிய அளவிற்கு அது பறந்து விரிந்தது. ஆனாலும் ஒற்றுமையை அது நிலைநிறுத்தியது. இந்தியாவோடு ஒருமைப்பாடோடு இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு உரிய உரிமைகளோடு சுதந்திரத்தோடு இருக்கிறோம். இதுதான் சுயாட்சி என்பது.